ஓம் நம சிவாய. பிறகு அரைக்கண் பார்வையில் இருக்கும் அவ்வசுரனை தேவி பார்த்து, இதோ நீ கோரியிருந்த தாக்ஷாயணியாகிய நான் வந்திருக்கிறேன். என்னை என்ன செய்ய போகிறாய்? இதற்காக ஏன் இன்னும் கஷ்டமான தவம் செய்கிறாய்? உன் மனதிலுள்ள கோரிக்கைகளை சொல். நீ தவம் செய்து அனுபவிக்க கருதிய கோரிக்கைகளை இப்பொழுதே சுலபமாக அனுபவிக்கலாம் என்று சொன்னாள். கோர பல்லோடு கூடிய மகா பயங்கர ஸ்வரூபமுடைய தாக்ஷாயணியை பார்த்து ருரு அசுரன் பயந்து உடல் நடுநடுங்கி நிலத்தில் விழுந்தான். பிறகு அவன் மீண்டும் தைரியத்துடன் எழுந்து, நீ தாக்ஷாயணி நன்று, உண்மையை சொல். காலராத்திரியே தாக்ஷாயணியோ மிக மனோரம்யமான தேகமும் முழுநிலா போன்ற முகமும் பேரழகும் இளமையின் பூரிப்பான ஸ்தனபாரங்களும் வாய்த்திருப்பவள். நீயோ கோர ரூபி. நீ பார்வதி இல்லை. நானே என் தபோக்னியால் 3 உலகங்களையும் சுட்டெரித்து விடுவேன். நீ எங்கிருந்தாலும் எரிந்து போவாய். விரைவில் உயிர் பிழைத்து ஓடிப்போய்விடு. அப்படி நீ போகாவிட்டால் இப்பொழுதே உன்னை யமபுரத்திற்கு அனுப்பிவிடுவேன் என்று கூறி கதாயுதத்தால் பார்வதி தேவியை அடித்தான். அதனால் பார்வதி தேவி கடும் கோபம் கொண்டு தன் கை முஷ்டியால் அவ்வசுரனை அடித்தாள். ருரு ஆத்திரம் கொண்டு யுத்தம் புரிய முனைந்து அஸ்திர சஸ்திரங்களால் காலராத்திரி தேவியை அடிக்கலானான். மகாதேவி மலைப்பாறைகளாலும் மாபெரும் மரங்களாலும் அநேக விதமான ஜலாக்னி விருட்சங்களாலும் விஷ சர்ப்பங்களாலும் தந்தங்களாலும் நகங்களாலும் அவனை தாக்கினாள். குரூரனாகிய ருருவோ தன் உடலிலிருந்து சிந்தும் உதிரத் துளிகள் ஒவ்வொன்றிலிருந்தும் ஒவ்வொரு ருரு வடிவமாக உருவாக்கி பேருருவு உடையோரும் இளைத்த உடலை உடையோரும் கோர ரூபமுடையோரும் விகார ரூபமுடையோரும் இணையற்ற வலிமையுடையோருமாக பலரை மாயையால் கட்டினான். எண்ணிறைந்த ருரு வடிவேற்ற ராட்சச தொகுதியை மகாதேவி பார்த்து தன் நிஜ யோகத்தால் அபாரமான சத்ருசேனையை பக்ஷிக்கத்தக்க வலிமையுடைய மகா விகுர்த்த கோர ரூபமுடைய சண்டிகா சைனியத்தை சிருஷ்டித்தாள். அச்சண்டிகாகணம் ராட்சச தொகுதியை கொன்று அவர்கள் உதிரத்தை ஒரு துளி கூட கீழே விழாமல் பருகி பிரமத்தனாக இருக்கும் ருருவின் மாயையையும் அழித்தார்கள். பார்வதி தேவியும் அவ்வசுர இரத்தத்தை அருந்தி கோர ரூபத்துடன் எண்ணிறைந்த புயங்களோடு எஞ்சி நின்ற மாயையையும் விளக்கினாள். மீண்டும் அற்புத கணக்கான மாயைகள் படைத்த ருருவுடன் போர் புரிந்தாள். அதனால் ருரு பெரும் கோபம் கொண்டு பார்வதியை பிரமிக்கச் செய்ய வேண்டும் என்னும் கருத்துடன் வாயு வேகமாய் திரிலோகங்களிலும் திரிந்து க்ஷண நேரத்தில் ஸ்வர்கலோகத்தை அடைந்தான். ஆனால் அடுத்த க்ஷணமே பாதாள லோகத்தை அடைந்து அங்கும் இங்கும் போவதும் வருவதுமாக திரிந்து ஒருவருக்கும் தெரியாமல் விரைந்து சென்று கொண்டிருந்தான். தேவி ஸ்தூலாகாரமாய் சிறிது நின்று பிரளயகால சூரியர் போன்ற அதியாச்சரியமும் பராக்கிரமமும் கணக்கிட்டு சொல்ல முடியாத ஒரு விஸ்வரூபம் எடுத்து நின்றாள். இந்த சண்டிகா நாயகியின் உருவம் இவ்வளவு பிரமாணம் இருந்ததென கூற சதுர்முக பிரம்மனுக்கும் சாத்தியப்படாது. இதுவரையில் இருந்தவர்களிலாவது இப்போது இருப்பவர்களிலாவது இனி பிறப்பவர்களிலாவது ஒருவருக்கும் சாத்தியப்படாது. இந்த பிரம்மாண்ட விஸ்வரூபமான ஒரு ஸ்வல்ப வஸ்துவாய் இருந்தது. பிரளயகால ருத்ரனும் சிருஷ்டியாதி பஞ்சகிருத்திய தலைவர்களாகிய பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வரராதிகளும் இவ்வுருவத்தின் முன் அனுவலவாக தோன்றினார்கள். இவ்வண்ணமாகவே ஜெகதீஸ்வரியான பார்வதி விஸ்வரூபம் கொண்டிருக்கையில் ருரு அசுரன் காலெடுத்து வைக்கவும் இடமற்றவனாய் அப்பொழுதும் தன் மூடத்தனத்தால் தன் பராக்கிரமத்தை காட்ட கருதி பாய்ந்தான். மகாதேவி அவன் கைகளை பிடித்து வஜ்ராயுதம் போல் பிரகாசிக்கும் தன் நகத்தால் அவன் சிரசை கிள்ளி எறிந்து அவன் தோலை உரித்து
தனது உடலின் மேல் போர்த்திக் கொண்டு ருருவின் உடலை கை முஷ்டிகளால் குத்தி அதனின்று கொப்பளித்துக் கொண்டு புறப்பட்ட இரத்தத்தை வாய் வைத்து பருகி அவனது மாமிசத்தையும் புசித்து களிப்புற்றாள். ருருவின் தலையை மாமிசம் நீக்கி கபால ஓடாக்கி கரத்தில் தாங்கினாள். அநேக பிரமதகணங்கள் புடைசூழ சத்குண ஐஸ்வர்ய சம்பன்னனாக விளங்கும் சிவபெருமான் இருக்கும் இடத்திற்கு தேவி சென்றாள். கபால மாலிகாபரராகிய சிவபெருமான் பார்வதியை தேவியை கண்டு மனம் களித்தார். தேவிக்கு அநேகவித உபசார வார்த்தைகள் கூறினார். தேவியின் கரத்தில் ஏந்தி இருக்கும் ருருவின் மண்டையோட்டை பார்த்தார். அதில் அம்மகாதேவி பானம் செய்து மிகுந்ததில் சிறிது தானும் பானம் செய்ய விரும்பினார். உமாதேவி அதை கொடுக்க சிவபெருமான் வாங்கி இரத்தபானம் செய்தார். யானை தோலும் சிங்கத்தோலும் ருருவின் தோலும் அணிந்து கொண்டு அவ்வசுரனின் உதிரத்தால் நனைந்து விளங்கும் உமாதேவியின் தேகத்தை சிவபெருமான் தன் தேகத்தோடு அணைத்து கொண்டார். அத்தோற்றமானது பலாசக்காடு பூத்துள்ள இமாச்சலத்தை ஒத்து இருந்தது. பின்னர் உமாதேவி வினோதார்த்தமாக சிங்கத்தோலையும் பெரிய யானை தோலையும் சந்தோஷபூர்வமாக சிவபெருமானுக்கு கொடுத்தாள். சிவபெருமான் அந்த இரு சருமங்களையும் பெற்று சிங்கத்தோலை இடையில் கட்டி விசாலமான யானை தோலை உடல் முழுதும் போர்த்திக் கொண்டார். பார்வதி தேவி தன் சத்ருவான ருருவின் சருமத்தை தரித்து கொண்டு சந்தோஷத்துடன் தன் தோழிமாரோடு இருந்தாள். இவ்வாறு இருக்கையில் அநேக சூராசுரர்கள், மகரிஷிகள், கிண்ணரர்கள், கிம்புருடர், பிரம்மன், திருமால் முதலிய யாவரும் தேவியிடம் வந்து லோக சம்ரக்ஷண நிமித்தமாக ருரு என்னும் அசுரனை சங்கரித்து இத்தகைய சண்டிகா ரூபத்தை தரித்தீர்கள். பயங்கரமான இவ்வுருவத்தை தாங்கள் இனி நீக்க வேண்டும். சரத்கால சந்திரன் போன்ற காந்தியோடு விளங்க வேண்டும் என்று பலவாறு பிரார்த்தித்து பூஜித்தார்கள். அதனால் பார்வதி பரமேஸ்வரர் இருவரும் திவ்ய சுந்தர வடிவம் தாங்கி மகிழ்ந்தார்கள். ஓம் நம சிவாய.